இருக்கிற ரியல்டர்ஸுக்கு நல்லா தெரியும் மக்களால் எஃபோர்ட் பண்ண முடியுமா, வீடு எந்த நிலைமையில இருக்குது, உங்களால் இந்த வீட்டை பே பண்ண முடியுமான்னு பார்த்து தான் இப்போ எல்லாருமே வாங்கி கொடுக்குறாங்க. I cannot close, so I have to let it go and forget about my down payment of. வணக்கம் எல்லாம், எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி எத்தனையோ கேஸ் பிள்ளைகளுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணின யூனிட்டுகள் தான் என்று அதிகம். கஷ்டப்பட்டு உழைத்த பணம், போட்ட டிபாசிட், கண்ட கனவு, ஏன் இனி ரிட்டையர்மெண்ட் பிளானே இல்லை. My worst nightmare to see this day coming. This half-built condo in Toronto is a haunting reminder to Ami Maknoon of what could have been a new home for his family. The hope was to keep this as something that I can probably later on give it to my children. Now he could be without a new condo and out tens of thousands of dollars after its value plummeted. It's really scary. I'm going to lose my entire down payment. இவர் இந்த யூனிட்டை $800,000க்கு பர்ச்சேஸ் பண்ணி உள்ளார். $160,000 டவுன் பேமெண்ட் செலுத்தி உள்ளார். இவருடைய மோர்ட்கேஜ் அமௌண்ட் வந்து இன்றைக்கு $640,000 இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய க்ளோசிங் டேட்டில் வந்து இவருடைய யூனிட்டுடைய வேல்யூ வந்து $150,000 குறைக்கப்பட்டுள்ளது. அதாவது 800,000 அல்ல, 650,000 தான் அதோட வேல்யூ. ஸோ இந்த யூனிட்டை இன்றைக்கு இவர் க்ளோஸ் பண்ணுறோன்னு சொன்னால் இன்னும் $120,000 டவுன் பேமெண்ட் செலுத்தினால் மட்டுமே இவரால் இந்த யூனிட்டை க்ளோஸ் பண்ண முடியும். இவரால் மட்டுமல்ல, இந்த மாதிரி எத்தனையோ கேஸுகள் வெளியில் இருக்கின்றது. It's happening across the country. Buyers lock in a price for a pre-construction condo, but when its value falls, banks won't finance the original amount, only lending enough to cover the new lower value, leaving buyers to cover the gap out of pocket. It's very unfortunate. We're getting a lot of calls. I'd say 1 or 2 a day where people are struggling. Closings are coming up this year and they can't cover the gap. This might be a bit confusing, so let's try an example. Say you buy a pre-construction condo for $800,000. 20% of that is the down payment out of your pocket. 80% of that is loaned to you by a bank. But say then the value of that condo goes down to $650,000. The bank will now only loan you 80% of that new lower value, but you're still expected to pay 80% of that originally agreed upon price of $800,000. That's a shortfall of more than $100,000. So what can buyers do? There's no magic solution here. There unfortunately is very little room to renegotiate with these builders. ஸோ $160,000 டவுன் பேமெண்ட் செலுத்தி உள்ளார். இன்னும் ஒரு $120,000 கூட்டி பார்த்தா $280,000 ப்ளஸ் க்ளோசிங் ஃபீஸ். இதுதான் மரண அடி. இது இவருக்கு மட்டுமில்லை, இவருடைய ஃபேமிலியுமே இது பாதிக்கும். இன்றைக்கு இவருக்கு சொந்தமில்லாத இந்த யூனிட்டை வந்து இன்றைக்கு டவுன் பேமெண்ட்டை செலுத்தி விட்டு அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கின்றார். இவர் மட்டுமில்லை, இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது. யாராக இருந்தாலும் பணம் தான். இந்த மாதிரி நிறைய கேஸ் தொடர்ந்து நடக்கத்தான் போகின்றது. நிறைய மக்கள் பணங்களை லூஸ் பண்ணத்தான் போகிறாங்க. ஸோ அப்படியே ஒரு சிலர் வந்து இதை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணினாலுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவங்களுக்கு கை கொடுக்குதில்லை. சரி, கையெழுத்து வைக்கும் மட்டும்தான் பில்டர்ஸ் வந்து நல்லவங்களாக இருப்பாங்க. கையெழுத்து வச்சா பிறகு பில்டர்ஸை மாதிரி கட்டவங்களை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. எவ்வளோதான் உங்களோட கஷ்டங்களை சொல்லி உங்களால் க்ளோஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் குறைச்சி தாங்கன்னு கேட்டாலுமே லேஸில் நெகோஷியேட் அவங்களால பண்ணவே முடியாது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு $10,000 அவங்க குறைச்சி தருவாங்களா இருந்தால் அதிலிருந்து அமெண்ட்மெண்ட் ஃபீஸ், லோயர் ஃபீஸ், பேப்பர் ஒர்க்குன்னு சொல்லி ஒரு $3,000 வந்து உங்கள்கிட்ட கொள்ளையடிச்சிடுவாங்க. ஸோ இன்றைக்கு லோயர்ஸ் என்ன சொல்கிறாங்க, பயர்ஸுக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். உங்களால் க்ளோஸ் பண்ண முடியாட்டி பேங்க்ரப்சி அடிக்கிறதுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். For Ami Maknoon, those limited options means he'll have to learn to let go of his life savings. I cannot close, so I have to let it go and forget about my down payment of 20%. Along with his dream for his family. இப்போ HSP ரீபேட்டுக்கு போவோம். பில்டர்ஸை வந்து இப்போ யூனிட் வந்து சேலுக்கு இல்லை என்று சொன்னால் நியூ ப்ரைஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நியூ ப்ரைஸ் லிஸ்ட் வந்த பிறகு தான் உங்களுக்கு தெரியும் என்ன ப்ரைஸுக்கு இந்த வீடுகளை விற்கிறாங்கண்டு. லெட்ஸே உங்களுக்கு ஒரு பில்டர்கிட்ட போகிறீங்க, $900,000 தான் இந்த வீடு விற்கப்படுதுன்னு சொன்னால் ஆல்ரெடி அதில் வந்து HST ரீபேட்டை கழிச்சு தான் அந்த $900,000 இருக்கும். அப்படி இல்லாட்டி $1,30,000 போட்டு மைனஸ் $130,000 போட்டுட்டு $900,000 தான் அந்த யூனிட்டை வந்து உங்களுக்கு விற்க போகிறாங்க.
அந்த யூனிட்டுகளை வாங்குறதை விட நீங்கள் ரீசேல் மார்க்கெட்டுக்கு போவீங்களா இருந்தால் உங்களுக்கு 800,000 ஏன் $750,000 கூட அதே பரப்பளவான வீடுகளை வந்து ஒரு 10-5 வருஷ வீடுகளை உங்களால் வாங்க முடியும். நீங்கள் சரியான ஒரு ரியல்டரை வந்து ஃபைன் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த ப்ரைஸுகளில் வீடுகளை ஈஸியாக வாங்க முடியும். இப்போ பயர்ஸ் மார்க்கெட், இன்றைக்கு நீங்கள் ஒரு புது வீட்டை வாங்குறீங்க, நாளைக்கு அது 1 to 5 இயர்ஸாக தான் கருதப்படும். ஆல்ரெடி 1 to 10 இயர்ஸுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து நல்ல ப்ரைஸ், அதாவது பில்டப் ப்ரைஸை விட $150,000 குறைவாக வீட்டோட சதுர அடி பெருசாகவும் மற்றது பேஸ்மெண்ட் ஃபினிஷோட கூட வீடுகளை வாங்கலாம். முதல்ல மக்கள் விட்ட பிள்ளையை நீங்கள் திரும்பவும் விட வேண்டாம் என்று சொன்னால் இது பின்னால் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நாளைக்கு இந்த வீடுகளை விற்கும் பொழுது. உதாரணத்துக்கு வேலை வந்து இப்போ கேரண்டி இல்லை, எனி டைம் வந்து உங்களோட வேலை மாறலாம், நீங்கள் வேறு சிட்டிக்கு மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் உள்ளது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, 20-15 வருஷத்துக்கு முதல்ல கனடாவில் வேலை இல்லைன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு போனவங்க இப்போ திரும்பி வராங்க அங்கே லேட் ஆஃப்னு சொல்லி. ஸோ உலகம் வந்து இப்போ மாறி விட்டது. இப்போ நீங்கள் ஒரு வீட்டை வாங்கும் பொழுது ஒரு பெரிய மோட்கேஜுக்குள்ளே வந்து நீங்கள் தள்ளப்படுறீங்க. இப்போ வந்து உங்களால் நாளைக்கு அதை பே பண்ண முடியாது, இல்லாட்டி வேலை நீங்கள் மாறணும், சிட்டி மாறணும்னு சொல்லி இந்த வீடுகளை விற்கிறதா இருந்தால் பில்டட் ப்ரைஸ், அதாவது HST ரீபேட்டை கழிச்சு வர பில்டட் ப்ரைஸும் ரீசேல் மார்க்கெட்டை வீட்டோட ப்ரைஸை மேட்ச் பண்ணினால் மட்டும்தான் இந்த வீடுகளை வந்து நாளைக்கு அட்லீஸ்ட் வாங்கின விலைக்காவது விற்கலாம். ஒரு $100,000 கூட கொடுத்து வாங்கினீங்களா இருந்தால் அந்த வீடுகளை வந்து நீங்கள் நினைச்சாலும் பேங்க் விடாது அந்த வீடுகளை விற்கிறதுக்கு. இன்றைக்கி கொண்டோ யூனிட்டுகளை பாருங்கள், முக்கியமாக பில்டட்டை வாங்கின கொண்டோ யூனிட்டுகளை வந்து உங்களால் ஈஸியாக விற்கவே முடியாது. ஏண்டா ரீசேல் மார்க்கெட்டோட இது மேட்ச் பண்ணதில்லை, ஏண்டா அதிக விலை கொடுத்து நீங்கள் வாங்கினதால். பார்க்கத்தான் அது புது வீடு, ஒரு வருஷத்துக்கு பிறகு அதுவுமே ஒரு பழைய வீடு தான். இன்னும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க, இன்றைக்கி 0% மோட்கேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் 2035 மட்டும் நீங்கள் பில்டர், அதாவது மோட்கேஜுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணவே தேவை இல்லை. இது ஒரு ட்ராப். அவங்களால இந்த யூனிட்டை விற்க முடியலை. உங்களுக்கு 2035 மட்டும் மோட்கேஜுக்கு இன்ட்ரெஸ்ட் தேவை இல்லை அப்படின்னு சொன்னால் 2035 மட்டும் மினிமம் இந்த யூனிட்டுகளோட விலையும் அதிகரிக்க போகிறது இல்லை. இது ஒரு ட்ராப், உங்களுக்கு வைக்கிற ஒரு எலி பொறி. இந்த பொறிக்குள்ள நீங்கள் மாட்டுப்படுவீங்களா இருந்தால் அதை விட்டு ஈஸியாக வெளியில் வரவே முடியாது. இன்றைக்கு நாங்கள் ஒரு ரிசெஷனை நோக்கி தான் போய்கொண்டு இருக்கின்றோம், அதுக்குங்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். இந்த வருடம் ஏர்லியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100,000 ஜாப் லாஸ்ட், இது இன்னுமே தொடர்ந்து அதிகரிக்கும். இன்னும் ஒரு 100,000 இமிக்ரன்ஸ் வந்து இந்த நாட்டை விட்டு வெளியில் இந்த வருடம் போயிருக்கிறாங்க. எல்லாருமே ஹை சேலரி, எல்லாரும் வேலை இல்லாத பிரச்சனையால் வெளியில் போயிருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் போய் வேறு நாடுகளை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து அங்கே போய் ப்ராப்பர்ட்டிஸை வாங்கி அங்கே லிவிங் காஸ்ட் வந்து குறைவு. கனடா பொறுத்தவரையில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதால இங்கே லிவிங் காஸ்ட், பில் பேமெண்ட் எல்லாமே தொடர்ந்து அதிகரிக்கத்தான் போகின்றது. இப்போ நாங்கள் ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் பொழுது அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறதே இல்லை. இப்போ பொருட்களின் விலை கூடிக்கொண்டு போகும் பொழுது நாங்கள் இந்த விலையை இப்போ பார்க்குறோம் இல்லை என்றால் தொடர்ந்து நாங்கள் பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்கி கொண்டு தான் இருக்கின்றோம். இப்போ பிராம்டன் மிசிசாகா பகுதியில் எடுத்து பாருங்கள், இந்த கடந்த 3 மாதத்தில் மட்டும் 530 வீடுகளை வந்து உடைச்சிருக்கிறாங்க. இது பிராம்டன் மிசிசாகாவில் மட்டுமில்லை, உலகத்தில் எல்லா இடமே இப்போ பரவலாக இது நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆஸ்திரேலியாவிலையும் இதே பிரச்சனை தான், லண்டன்லையுமே இதே பிரச்சனை தான். உலகம் இப்போ மாறிவிட்டது. இப்போ பில்டர்ஸுக்கு HST ரீபேட் மாதிரி 50% டெவலப்மெண்ட் சார்ஜஸையே குறைச்சிருக்கிறாங்க. இந்த டெவலப்மெண்ட் சார்ஜஸ்ன்றது வந்து உங்களோட புது வீடுகளுக்கான வாட்டர் லைன், வாட்டர் ட்ரைனேஜ், அடுத்தது இந்த புது ரோடுகளை உங்களோட வீடுகளுக்கு மேக் பண்ணுறதுக்குள்ள தான் இந்த டெவலப்மெண்ட் சார்ஜஸ் எல்லாமே வரும். இதெல்லாமே ப்ராப்பர்ட்டி டேக்ஸுக்குள்ளே தான் இன்க்ளூட் பண்ணுவாங்க சம்மந்தப்பட்டு. இப்போ கடவுளேன்னு நாளைக்கு உங்களோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள், அடுத்தடுத்த வருஷத்தில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடவுளேன்னு அதிகரிக்கக்கூடாது. இப்போ ஆயில் ப்ரைஸ் தொடர்ந்து அதிகரிக்கிறதால ஃபிக்ஸ் மோர்கேஜ் ரேட்டுமே தொடர்ந்து அதிகரிக்கின்றது. ஸோ எல்லாருமே புது வீடுகளாக வாங்கி வேரியபிள் ரேட்டில் தான் க்ளோஸ் பண்ண ஆசைப்படுவாங்க. இன்ஃப்ளேஷன் ஒரு பக்கம் அதிகரிக்கின்றது, நாளைக்கு வேரியபிள் ரேட் குறையுமா இருந்தால் அடுத்தது ரிசெஷன் தான். இப்போ கேஸ் ப்ரைஸ் இன்னும் தொடர்ந்து அதிகரிக்குமா இருந்தால் இது பிஸ்னஸை பெரிய அளவில் கில் பண்ணும். டெலிவரியிலிருந்து
ஃபுட் ப்ரைஸ், க்ரோசரி ப்ரைஸ் எல்லா விலைகளுமே அதிகரிக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து நல்ல ஹை குவாலிட்டியில் நீங்கள் ஃபுட்டை போய் நீங்கள் சாப்பிட்றீங்க, ஆனால் விலை அதிகமாக இருந்தால் நீங்கள் பர்த்டேக்கும் ஆனிவர்சரிக்கும் தான் போவீங்க. டெய்லியோ வீக்லி பேசிக்கில் போய் அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அங்கே குவாலிட்டி முக்கியம், அஃபோர்டபுள் ப்ரைஸும் முக்கியம். இப்படித்தான் இந்த வீடுகளுமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தால் தான் மக்கள் அந்த வீடுகளை வாங்கலாம். இங்கே பை அண்ட் செல் வியாபாரமும் நடக்கும். யார் இந்த வீடுகளை வாங்க போகிறது? சாதாரணமான ஹார்ட் ஒர்க்கிங் மக்கள் தான் இந்த வீடுகளை வாங்க போகிறாங்க. அடுத்தது யாருக்கு வாங்கி கொடுக்க போகிறாங்க? அவங்களுடைய பிள்ளைகளுக்கு. நாளைக்கு அந்த பிள்ளைகள் அந்த வீடுகளை வாங்கி ஸ்ட்ரகிள் பண்ணுறதை எந்த ஒரு பேரண்ட்ஸுமே விரும்ப மாட்டாங்க. இந்த மாதம் பேங்கினால் பறிக்கப்பட்டு விற்கப்பட்ட ஒரு சில வீடுகளை பார்ப்போம். இதை போடுறதுக்கான முக்கிய காரணமே, இனிமேல் நீங்கள் புது வீடுகளோ எந்த வீடுகளை வாங்கும் பொழுது அதிக விலை கொடுத்து நீங்கள் வாங்குவீங்களா இருந்தால் உங்களுக்கும் இதே நிலைமை தான். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி கிளிப்புகள் வந்து வேறு யூடியூப் சேனல் எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த சேனலில் மட்டும்தான்னு இல்லை, நீங்கள் எக்ஸ்தலத்தில் பார்க்கலாம். எல்லா இணையதளங்கள்லையுமே இந்த வீடுகளில் விற்கப்பட்டு பேங்கினால் பறிக்கப்பட்ட வீடுகள் இருக்குது. இருந்தாலும் இந்த கிளிப்ஸை நான் இதுக்குள்ளே போடுறதுக்கான முக்கிய காரணமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் காரணமாகத்தான். வேறு இணையதளங்களில் வந்து அட்ரஸோடு இருக்குது. நான் இந்த அட்ரஸை வந்து இதில் வந்து டிலீட் பண்ணி போடுறேன். இது யார்கிட்ட வீடோ யார் லூஸ் பண்ணாங்களோ அது எங்களுக்கு தேவையில்லை. ஒரு எஜுகேஷன் பர்பஸை வந்து நீங்கள் இனி வரும் காலங்களில் வீடை வாங்கும் பொழுது என்ன ப்ரைஸில் வீடுகளை வாங்கலாம், மார்க்கெட் ப்ரைஸ் தெரிஞ்சு இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் இந்த கிளிப்புகள். இப்போ மார்க்கெட்டில் ஒரு வீடு பாருங்க 3.470 வாங்கியிருக்கிறாங்க. 5 தடவை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டை விட்டு வெளியில் ஓடுறதுக்கு. ஆனால் இந்த எவ்வளோ குறைச்சி போட்டுமே இந்த வீட்டை அவங்களால விற்க முடியலை. இப்போ பேங்கினால் பறிக்கப்பட்டு 2.740 விற்கப்பட்டுள்ளது. மொத்தமாக $730,000 லாஸில் இந்த வீடு விற்கப்பட்டுள்ளது. அடுத்தது பெரியை பொறுத்தவரையில் இவர் அதிகமாக விலை கொடுத்து தான் வாங்கியுள்ளார். எந்த சிட்டியில் என்ன ப்ரைஸில் வீடு வாங்குறீங்கன்றது ஒரு முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டும். டொரண்டோவில் வீட்டிட விலை கொடுத்தா இவ்வளோ வாங்கலாம், ஒஷவாவில் என்ன விலைக்கு வாங்கலாம்ன்றது உங்களுக்கு நல்லா இப்போ இருக்கிற மார்க்கெட்டை பொறுத்தவரையில் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். இப்போ இவர் வந்து 1.180 பெரியில் வாங்கியுள்ளார். இப்போ வந்து $750,000 இந்த வீடு விற்கப்பட்டுள்ளது. அதுவும் 4 பெட்ரூம் ஹவுஸ். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 3000 சதுர அடி உள்ள இந்த வீடு வந்து $430,000 லாஸில் விற்கப்பட்டுள்ளது. $750,000. நீங்கள் இனிமேல் பெரியில் வீடு வாங்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த ப்ரைஸை வச்சு என்ன ப்ரைஸில் நான் இனி வீடு வாங்கலாம் என்று. அடுத்தது போமன்வில்ல பாருங்க, $1.5 மில்லியன் இந்த வீட்டை வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி இப்போ பேங்கினால் பறிக்கப்பட்டு $999,000 இந்த வீடு விற்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பாயர் தெரியாமல் போய் இந்த மாதிரி ப்ரைஸில் போய் பேங்கினால் பறிக்கப்பட்ட வீடாக இருந்தாலும் இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் போய் வாங்கக்கூடாது. இந்த வீடுகளை யார் வாங்குறோன்னு சொன்னால் ஆல்ரெடி 3 பெட்ரூமில் இருந்து ஒரு 60% 70% மோர்ட்கேஜ் பே பண்ணிவிட்டு அப்கிரேட் பண்ணுறவங்க, அடுத்த 4 பெட்ரூமுக்கு அப்கிரேட் பண்ணுவங்களுக்கு இதால் அஃபோர்ட் பண்ண முடியும். இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன், ஜாப் மார்க்கெட் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தான் இந்த வீடு வாங்கலாம் முடியும். நீங்கள் புதுசாக போய் $1 மில்லியன் வீடு வாங்குவீங்க இருந்தால் நாளைக்கு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணும் பொழுது நீங்கள் பெரிய அளவில் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க என்று சொன்னால் இதெல்லாமே ஒரு பெரிய மோர்ட்கேஜ் அமௌண்ட். இப்போ டொராண்டோவில் ஒரு வீட்டை பார்ப்போம். $1.36 மில்லியன் வாங்கியிருக்கிறாங்க. 6 தடவை அட்டம் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டை விற்றுட்டு வெளியில் போகிறதுக்கு முடியலை. கடைசியாக $870,000, அதுவும் டொராண்டோவில் இந்த வீடு விற்கப்பட்டுள்ளது. $430,000 லாஸில் இந்த வீடு விற்கப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு லைஃபே கோனுண்ட மாதிரி தான். இது இவருக்கு மட்டுமில்லை, இவருடைய ஃபேமிலியுமே இது பாதிக்கும். எந்த வீடாக இருந்தாலுமே நீங்கள் லாஸில் விற்பீங்களாக இருந்தால் உங்களை மட்டுமில்லை, உங்களை சுற்றி இருக்கிற முழு குடும்பத்தையுமே இது பாதிக்கும். வீடுகளை வாங்குங்க, உங்களுக்கு எஃபோர்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸில் வீடுகளை வாங்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷோகேஸுக்காக வீடுகளை வாங்க வேண்டாம். முக்கியமாக HST ரீபேட்டில் நீங்கள் வீடுகளை வாங்கும் பொழுது மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது ரீசேல் மார்க்கெட் ப்ரைஸ் குறைஞ்சது 10 வருஷம் ரீசேல் மார்க்கெட் ப்ரைஸோட நீங்கள் ஒப்பிட்டு மேட்ச் பண்ணி வாங்குங்க. $100,000 கூடவா இருந்தாலுமே அது பெரிய காசு தான். குறைஞ்சது 5 வருட மோர்ட்கேஜ். முந்தி மாதிரி
வேலை செய்து இப்போ மோட்கேஜ் பே பண்ண முடியாது. கையெழுத்து வச்சிட்டிங்கன்னு சொன்னால் வாழ்நாள் முழுதும் சாகும் வரை இது உறுதி. நீங்கள் மோட்கேஜ் பே பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அகெயின் முக்கியமாக வந்து பேஸ்மெண்ட் ஃபினிஷான யூனிட் வீடுகளோட ஒப்பிட்டு பாருங்க உங்களோட புது வீடுகளை. இப்போ இருக்கிற ரியல்டர்ஸுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. 19-20 வாங்கி கொடுத்த மாதிரி இல்லை. இப்போ இருக்கிற ரியல்டர்ஸுக்கு நல்லா தெரியும் மக்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமா, வீடு எந்த நிலைமையில் இருக்குது, உங்களால் இந்த வீட்டை பே பண்ண முடியுமான்னு பார்த்து தான் இப்போ எல்லாருமே வாங்கி கொடுக்குறாங்க. நான் நிறைய ரியல்டர்ஸோட இப்போ கண்டெக்டில் கதைச்சிருக்கிறேன். எல்லாருமே இப்போ அப்படித்தான் திங்க் பண்ணுறாங்க. மக்களுக்கு அஃபோர்டபுளான ஹோம், அதாவது மோட்கேஜ் பே பண்ணக்கூடிய மாதிரியான வீடுகளை தான் வாங்கி கொடுக்குறாங்க. வழியே அதிக விலை வாங்கி கொடுத்து நாளைக்கு இந்த வீடுகளை விற்கலாம்ன்ற ஒரு எண்ணமே இப்போ யாருக்குமே இல்லை. எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட் வந்து ஸ்லோ, எக்கானமி உலகமே மாறிவிட்டது. இப்போ வீடுகளை வாங்கினா மக்களால் நாளைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது, நாளைக்கு பேங்கினால் இந்த வீடு பறி போகக்கூடாதுன்னு நினச்சி தான் இப்போ எல்லா ரியல்டருமே கவனித்து தான் வாங்கி கொடுக்குறாங்க. நீங்களாம் நினைச்சாலுமே அவங்க உங்களோட ஃபைனான்ஷியலை பார்த்து தான் வாங்கி கொடுக்குறாங்க. நீங்கள் கடன் வாங்கி வீடு வாங்குவீங்களா இருந்தால் கூட அவங்க நோண்டு தான் இப்போ சொல்கிறாங்க. ஏன்னா அப்படியான நிலைமையில தான் இப்போ மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு அஃபோர்டபுளான ஒரு வீட்டை வாங்குங்க. வீட்டுக்காக ஓடி ஓடி போய் வேலை செய்யாமல் சின்ன வீடாக இருந்தாலும் ஒரு சின்ன கார்டனாக இருந்தாலும் அந்த கார்டனில் ஏதாவது ஃப்ளவர்ஸோ பூமரங்களை நட்டு வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான டைமை வந்து கூடுதலாக ஒதுக்குங்க. எப்படித்தான் நீங்கள் கஷ்டப்பட்டு வெளியில் போய் உழைச்சி வந்தாலுமே இப்போ உழைக்கிற பணம் வந்து கையில் மிஞ்சுறதில்லை. முந்தி மாதிரி இப்போ சேவ் பண்ண முடியாது. ஸோ லைஃப்பை கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுருக்கோம். கொஞ்சமாக சின்னனா ஒரு வீட்டை வாங்கி உங்களுக்காக வாழுங்கோ. உங்களுக்கு ஓடி உழைக்க வேண்டாம். வீட்டுக்காக நீங்கள் லைஃப்பை நாளைக்கு துளைச்சிடுவீங்க. ஒரு வீடியோவை வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு முக்கியம் இல்லை, அந்த வீடியோ எத்தனை பேருக்கு அந்த மெசேஜ் போய் சேருதுன்னு தான் முக்கியம். வந்து ஒரு சில நேரங்களில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே பேச வேண்டிய நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோம். யாருக்குமே நீங்கள் பயப்படக்கூடாது. உண்மையை வெளியில் பேசும் பொழுது நீங்கள் பயந்து வாழவே கூடாது. நீங்கள் பயந்து வாழ்வீங்களா இருந்தால் நாளைக்கு உங்களோட பிள்ளைகளுமே பயந்து தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தே ஆக வேண்டும். ஏண்டா உலகம் இப்போ மாறி விட்டது. யாருமே யாருக்கும் பயப்படவே கூடாது. யாராவது பிழை செய்தால் மட்டும்தான், அதாவது குற்றமுள்ள நெஞ்சுதான் எப்பயுமே குறுகுறுக்கும். நீங்கள் எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் இருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.